சென்னை பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே நீட் தேர்வில் உள்ள குளறுபடிகளை கண்டுபிடித்து தேசிய தேர்வு முகமையிடம் விசாரணை நடத்த கோரியும் சமூக நீதி மாணவர் இயக்கம் சென்னை மண்டலம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை மண்டல செயலாளர் ஒய் ஜெயினுல்லாபுதீன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் தமீம் அன்சாரி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் SK ஜாகீர் ஹுசைன், திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் சா பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார், திராவிட கழகத்தின் மாநில மாணவர் அணி செயலாளர் செந்தூர், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் குல் முகமது பாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜா சாஃப்ரி மற்றும் சமூக நீதி மாணவர் இயக்கம் சகோதரர்கள், மாணவர்கள், திராவிட மாணவ கழகம், விடுதலை சிறுத்தைகள் மாணவ இயக்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் மாணவ சகோதரர்கள் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்டை மாநிலமான மும்பை வந்து இந்தியாவுடைய வர்த்தக தலைநகரம். இந்தியாவுக்கு மருத்துவ தலைநகரம் ஒன்று இருக்கு, வெடித்துக் கொண்டே இருக்கிறது. எல்லா மாநிலத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெடித்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் மோடி. ஆனா அவங்க படிக்கும் போது மருத்துவத்துல ஒரு நுழைவுத் தேர்வு என்ன தெரியுமா? அன்றைக்கு நீங்க முத்துலட்சுமி ரெட்டியார் வந்து உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். மருத்துவத்துக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படியே முத்துலட்சுமி ரெட்டி படிக்கையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், அங்கேயும் சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், உயர் ஜாதியில இருக்கிற பார்ப்பனர்களும் அதற்கு அடுத்த கட்டத்தில் இருப்பவர்களும் பிற்படுத்தப்பட்ட வேலை இல்லை. ஒன்றிய அரசின் கண்காணிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை. தூண்டாதே ஒன்றிய அரசே தூண்டாதே மாணவ புரட்சியை தூண்டாதே. நீட் தேர்வை ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம். ஆபத்து சமூக நீதிக்கு ஆபத்து. நீட் தேர்வால் ஆபத்து. தாழ்த்தப்பட்டவருக்கு ஆபத்து. மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கு பள்ளிகளில் படித்த 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் போதாது, நீட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற கட்டாயத்தை இந்தியாவுடைய ஒன்றியத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா அரசு 2016ஆம் ஆண்டு முதல் அனைத்து மாநிலங்கள் மீதும் திணித்திருக்கிறது. இதற்கு எதிராக முதலாக குரலை எழுப்பி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பதும் மக்கள் மன்றத்திலேயும் நீதிமன்றத்திலேயும் சட்டமன்றத்திலேயும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து மிக கடுமையான போராட்டங்களை கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருப்பது தமிழ்நாடு. இன்றைக்கு நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கின்றன, கார்ப்பரேட்டுகளுடைய சதி இருக்கிறது, மாணவர்களுக்கு திட்டமிட்டு மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கின்றன என்கிற பிரச்சனை எல்லாம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது. இந்தியாவுடைய அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் இன்றைக்கு விழிப்படைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த குரல் இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நீட் தேர்வை மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய, கார்ப்பரேட்டுகளுக்கு வழிவகுக்கக்கூடிய, கல்வியை வணிகமாக்கக்கூடிய இந்த தேர்வு என்று கூட சொல்ல முடியாத அளவிற்கு இந்த நீட் முறையை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் மாணவர் அமைப்புகள் ஒன்றிணைந்து எடுத்திருக்கின்றன. அனைத்து மாணவர் அமைப்புகளும் களத்தில் இருக்கின்றன. இன்றைக்கு சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் சார்பாக பல்லாவரத்தில் அண்ணல் அம்பேத்கர் சிறைக்கு அருகிலே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அதற்கான குரல் மிக தீவிரமாக எழுப்பப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வை ஒழிக்கின்ற வரை அனைத்து மாணவர் அமைப்புகளும் ஓயப் போவதில்லை என்பதை கல்லூரிகள் திறக்கக்கூடிய இந்த சூழலில் ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கையாக விடுக்க மாணவர் அமைப்புகளின் சார்பாக நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு நீங்கள் அனைத்து செய்திகளிலேயும் பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு வழங்கப்பட வேண்டும் என்கிற சட்ட மசோதாவிற்கு இந்தியாவுடைய ஒன்றிய அரசிலே பொறுப்பேற்றிருக்கிற உள்துறை அமைச்சர் குடியரசுத் தலைவரின் வாயிலாக ஒப்புதலை வழங்க வேண்டும் என்கிற கட்டாயத்தை, அதற்கான நிர்பந்தத்தை மாணவர்கள் உருவாக்குவார்கள். ஒன்றிய அரசு மாணவர்களுடைய புரட்சியை தடுக்க வேண்டுமென்றால், மாணவர்கள் போராட்ட களத்திற்கு வருவதை தடுக்க வேண்டுமென்றால் நீட்டை ஒழித்து கட்டுகிற முடிவை மிக விரைவாக எடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மாணவர்கள் இங்கே வலியுறுத்தி இருக்கிறார்கள். பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார், திராவிடர் கழகம் போராட்டம் நடத்தியது சமூக நீதி மாணவர் இயக்கம், அதனுடைய மாணவர் பொறுப்பாளர்கள் இங்கே இருக்கிறாங்க.